அடியார்கள் வாயிலாக நாமெல்லாம் உயிர் பெறணுங்கிறதுக்காகவே இந்த திருமுறையெல்லாம் அருள் செய்தார். ஆமாம், ஏன்னா அவர் அடியெடுத்து கொடுத்த பாடல்கள் தான் இது எல்லாமே. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அடியெடுத்து கொடுத்தாரு. திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் ஆமாம் அம்மை மூலியமாக ஊட்டி அதனுடைய வழிகாட்டி சூழலை கொடுத்து தன்னை பாட வைத்தார். ஆமாம், அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரை சொல்லியிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு அற்புதமான பதியங்கள் பாடுவதற்கு படிப்பதற்கும் நம்மளுக்கு திருவாவூர்துறை ஆதீன மடத்தில் இதுக்கு முன்னாடி சன்னிதானம் இருந்தாங்க. அவங்களுடைய மனசில் ஒரு எண்ணம், எல்லாரும் சைவ சித்தாந்தம் படிக்கணும், எல்லாரும் தேவாரம் திருவாசங்கள்லாம் படிக்கணும். நான் எல்லா கோயிலும் போனால் கேட்கலாம், கேசட்டில் கேட்கலாம், எல்லா இடத்துலையுமே கேட்கலாம். நேரடியாக எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானம் அவங்க ஊராக மாவட்டம் தோறும் இந்த மாதிரி திருமுறை பயிற்சி நேர்முக பயிற்சி மையம் அப்படின்னு அமைச்சு எல்லாரும் பயன்படணும்னு அமைச்சிருந்தாங்க. இப்போ அதில் படித்த மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதாவது கோயிலுக்கு வருவாங்க, ஏதோ ஒரு கடைசி வெள்ளிக்கு வருவாங்க, தீபாவளி பொங்கலா அதனால் வந்து சரி சிவனை கும்பிட்டுட்டு வருவோம், பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நேரம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் சிவன் கோயில் தரிசனம் பண்ணிக்கணும். அது கால பூஜையில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் ஒரு நாள் போகிறது, மாதத்துக்கு ஒரு நாள் போகிறது, வருஷத்துக்கு 2 நாள் போகிறதுலாம் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளும் முடிந்த அளவுக்கு போயிட்டு வரணும். ஒவ்வொருத்தர் ராஜநகர்லேருந்து வரீங்க, காமராஜன் சிந்தாமணினார்லாம் அங்கேருந்து வரணும். அப்போ என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் கணக்கு பண்ணிக்கணும், இல்லை 2 நாள். இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் வேலைகள்லாம் முடிஞ்சுட்டா சரி நேரம் இருக்கா அப்படின்னா சிவன் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வரணும். வர்றப்போ என்னென்னு சும்மா வரக்கூடாது. நம்மளால் எல்லாராலையும் பழவத்தில் பார்க்க வாங்கிட்டு போக முடியாது. எல்லாரும் அவசரமாக வருவோம், ஒரு பூ வாங்கன்னு நினைப்போம், பூ வாங்க முடியாது. அதுக்கு எது பாமாலையாகி இந்த தேவாரம் படிச்சிங்க அப்படின்னா சாமி முன்னாடி நீங்கள் நடந்து போகும்போதே, வெளியிலேருந்து போகும்போதே இந்த பாடல் நீங்கள் பாடிக்கிட்டே போகலாம். அது வந்து சாமிக்கு வந்து பூமாலையாக அவரிடம் போய் சேரும். என்னன்னா இதில் வந்து நம்மளுக்கு பலன் தரக்கூடிய பதிகங்கள் தான் நிறைய இருக்குது. என்ன ஒரு கஷ்டம் வந்துச்சா அதுக்கு ஒரு பதிகம், திருமணம் ஆகணுமா பதிகம். ஏன்னா நம்பிக்கையோடு நம்ம பாராயணம் பண்ணணும். சுவாமிகிட்ட விண்ணப்பம் வச்சு, ஐயா எங்கள் வீட்டில் தம்பி இருக்கிறான், சீக்கிரம் திருமணம் நடைபெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை அவங்களால முடியலையா நம்ம வந்து சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணணும். 10 மாதத்தில் நடக்கக்கூடியது ஒரு 2 மாதத்தில் திருமணம் நடக்கும். இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இந்த 12 திருமுறைகளில் அற்புத பதிகங்கள், பலம் தரும் பதிகங்கள்னு நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதுக்காக சன்னிதானம் அவங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்தோடு எல்லாருக்கும் இந்த திருமுறை சேரணும், படிக்காதவங்களும் படிக்கணும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்படுத்தினாங்க. அவங்க ஏற்படுத்திய இந்த இது வந்து இப்போ நம்ம வந்து கோயில்பட்டி மையம் இதில் வந்து இப்போ 9ஆம் தொகுப்பு வந்திருக்கு. ஆமாம், அப்போ நம்ம ஊரில் எத்தனை வருஷங்கள் நடந்திருக்கு பாருங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்களையும் நடந்திருக்கு. இந்த வருடமும் பார்த்திங்கன்னா பல ஊர்களில் புதுசாக மையங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஊர் பக்கத்தில் இந்த விளாத்திக்குளம் இருக்குது, சாத்தூர், சங்கரன் கோவில், அப்புறம் தூத்துக்குடி, நம்ம ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், திருநெல்வேலியில் 2 இடமும் 3 இடத்துலையும் நடக்குது. ஆமாம், நான் ஊர் பெரிய ஊர், அதனால் அங்கே ஒரு 3 இடங்கள் நடக்குது. அதனால் சன்னிதானம் வந்து நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல சீர்காழிக்கு ஒரு பேர், இது மாதிரி 12 பேர். அதனால் புகழியர்கோள் கடல் போற்றி பொழித்த கடல்
அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஓடிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஓடிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி இன்னொரு முறை முதல் வரி முழுவதும் சொல்றேன் அப்படியே ஓடியர் கோன்ப பொழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி கொஞ்சம் நிறுத்தி சொல்லணும். வாடி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி வன் தொண்டர் பதம் போற்றி ஓடிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி ஓடிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி சரி, முதல் இது. அடுத்தபடியாக விநாயகர் பாடல்.